புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காக்குறிச்சியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் 13வது நாளாக இன்றும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். அருண், கருக்காக்குறிச்சியில் தற்போது நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக சரண்யா, நெடுவாசல் என்பது எப்படி ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைக்காக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகிறார்களோ அதேபோல் கருக்காக்குறிச்சி சேர்ந்த மக்களும் தொடர் போராட்டங்களை கடந்த 13 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி மக்களை நீங்களே பார்க்க முடிகிறது. 13 நாட்களாக அந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்கள் தொடர் போராட்டங்களை தற்போது ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை விவசாய நிலங்களை பாலைவனம் ஆக்கக்கூடாது என்பதற்காகவும், அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு இது போன்ற புதிய திட்டங்களை கொண்டு விவசாய நிலங்களை கையகப்படுத்துவது உள்ளிட்ட பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காகவும், இயற்கை எரிவாயு எடுப்பதற்கு பல இடங்கள் இருக்கின்றன, எதற்காக விவசாய நிலங்களை கை வைத்து விவசாயிகள் அழிக்கிறீர்கள் என்பதுதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்காக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களுடைய போராட்டம் என்பது இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் வரை ஹைட்ரோ கார்பன் இந்த பகுதியில் எடுக்க மாட்டோம் என்பது மத்திய அரசு உறுதிப்பட தெரிவிக்கும் வரை எங்களுடைய போராட்டமானது தொடரும் என தெரிவித்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த பகுதி மக்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிகிறது, 13 நாட்களாக இதே அளவிற்கான ஒரு கூட்டமானது இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இளைஞர்கள் தற்போது இந்த பகுதிக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதையும் தாண்டி இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக இந்த திட்டங்களை போடுவதற்காகவும் இந்த பகுதியில் இடங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி அந்த இடங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் அதனுடைய நில உரிமையாளர்கள் நம்மிடம் இணைந்திருக்காங்க. அவங்கள்ட்ட முதல்ல சில தகவலை பெறலாம். அம்மா, சொல்லுங்க, உங்களுடைய ஊர் எது? இப்போ எப்படி இந்த நிலத்தை கொடுத்தீங்க? என்ன சொன்னாங்க? எந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கீங்கம்மா? எங்கள் ஊர் நடுவாசல். என் பேர் வீரம்மாள். அலண்டார் கொள்ளை. எங்களை மண்ணெண்ணெய் எடுக்க போகிறான்னு தான் சொல்லு. 2006 உங்களுக்கு நான் மண்ணெண்ணெய் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இதை பற்றி விவரங்கள் தெரியலை. தெரியாமல் கல் ஊனிட்டு போய்த்தாங்க. கோழியார் கல் ஊன்னாங்க. அதை தெரியாமல் நாங்கள் பிடுங்கி வீசிவிட்டு மறுபடியும் விவசாயம் பண்ணினோம். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கலே மறுபடியும் 3 மாதம் வந்தாங்க. இதில் ஏன் விவசாயம் போட்டோன்னு கேட்டாங்க. எங்களுக்கு இது தெரியாமல் நாங்கள் இந்த இடத்துல மண்ணெண்ணெய் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் பக்கத்தில் கிராமத்துலலாம் போய் கேட்டோம். நாங்கள் இந்த மாதிரி மண்ணெண்ணெய் எடுக்க வராங்க, எப்படின்னு தெரியலை எங்களுக்கு. அப்படி கையெழுத்து கேட்டாங்க. இந்த மாதிரி கேட்டதுக்கு பக்கத்தில் கருக்காக்குறிச்சியில் போட்டிருக்குறாங்க. போடுறதுனால இந்த மாதிரி மூடிட்டு போயிடுவாங்க. எடுத்துவிட்டு இருந்தால் எடுப்பாங்க, இல்லைன்னா மூடிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் மாமா தான் இது கை நாட்டு போடுறதுக்காண்டி 3 மாதமாக இது படுப்பு அறிவு இல்லாததுனால 3 மாதமாக நாங்கள் போராடினோம். அதனால் எங்களை விடாமல் அப்புறம் தாங்க முடியாமல் நாங்கள் எங்கள் மாமனார் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு ஒரு மனுஷன்ட்டு சாமான்லாம் இறக்கி கோழியார முள்ளு கம்பி அடைச்சி உள்ளே யாரையுமே வர விடாமல் மண்ணெண்ணெய் எடுக்க போகிறோம்னு தான் சொல்லி எடுத்தாங்க. அதோட விவரங்கள் தெரியாது. அப்புறம் 3 டன்னு ஆயில் மண்ணெண்ணெய் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வெளியில் போயிருக்கு, இந்த செக்கப்புக்கு போயிருக்கு, எங்களுக்கு தெரியாது. போயிருக்கு. அப்புறம் தான் மூடிட்டாங்க. ஒரு வருஷம் இருக்கும் மூடிட்டாங்க. மூடினது அப்புறம் எங்களுக்கு நிலத்தை குத்தகையாக தான் கேட்டாங்க. குத்தகையாக கேட்டிருக்கிறோம். நாங்கள் குத்தகையை கேட்கவும் உங்களுக்கு பணம் இவ்வளவு தாரோம் அப்படின்னாங்க. குத்தகை 16,000. எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்போ 16,000 தான் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் 10 பேர் இருக்கிறோம். நாங்கள் பெரிய குடும்பம், எங்களுக்கு பத்தாது, நெல் விலையெல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு நாங்கள் போராடணும். இப்போ 30,000 கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பல கோடிகளை சம்பாதிப்பதற்காக வெறும் 30,000 ரூபாய் சொற்ப பணத்திற்காக விவரம் அறியாமல் இந்த விவசாயிகள் தொடர்ந்து போராடி சிக்கிற்கு தவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இளைஞர்களும் தற்போது இந்த ஜல்லிக்கட்டுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இளைஞர்களும் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இது எத்தனை நாளாக இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கு? நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் வரும்போது ஒரு 20 பேரும் வந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஊர்லேருந்து வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் இங்கே 4 நாள் ஆச்சு. இங்கே இருக்கிற மக்கள் தான் அவங்க எடுத்து கொடுத்து, நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஏதோ எடுத்துகிட்டு வரலாம், அவங்க ட்ரெஸ்ஸை தான் எங்களுக்கு போடுறதுக்கு கொடுத்து, சாப்பாட்டு முதல் கொண்டு அவங்களே செஞ்சு நாங்கள் அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி இருக்கோமோ அதை மாதிரி தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தெரிகிற வரைக்கும் இங்கேருந்து நாங்கள் போக மாட்டோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாங்களும் பாண்டிச்சேரியிலேருந்து தான் வரோம். இந்த இதுக்காக இந்த அரசியல் அமைப்பும் இல்லாமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும் வெற்றி காணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இங்கே போராடிட்டு இருக்கோம். நாங்கள் 4 நாள்லேருந்து இங்கே தான் இருக்கோம். இந்த ஊருடைய பேர் கருக்காக்குறிச்சி. இந்த இடத்துல தான் எல்லாமே இங்கே தான் போட்டிருக்காங்க. அந்த கழிவுகளையும் அகற்றப்படம் இன்னும் அங்கேயே தான் இருக்குது. அங்கே இத்தனை வருஷமாக இருக்குது இந்த கழிவு. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இத்தனை வருஷமாக இருக்குது. இன்னும் அது க்ளீன் ஆகாமல் அப்படியே இருக்குது. அது எதுவும் மழை பெஞ்சு மண்ணும் வீணாகிட்டு இருக்கு.
எங்கள் விவசாயம் பண்ண முடியல. அந்த நிலைமையில் அங்கே இருக்குது. அங்கே வந்து போட்டு போனாங்க, அது என்ன லீக்கேஜ் இருக்குது, அதுலேயும் வந்து லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி அதிகமாகச்சுனாக்கா அதில் பபுள்ஸ் வருது, அது லீக்கேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அதிகமாக வருது. மயக்கம் வர்றது, கேன்சர்ஸ் வந்து பல விதமான வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அங்கே இங்கே நிறைய இருக்குது, ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்லாம் இருக்குன்றாங்க. சொல்லுங்க தம்பி, பார்க்கும்போதே தெரியுது காலெல்லாம் உடஞ்சிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. போராட்டம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? வந்து இப்போ இந்த போராட்டத்தினுடைய என்ன தெரியுது? அதை தாண்டி வந்து இப்போ எத்தனை நாளா இந்த போராட்டத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தில் வந்து ஒரு 3 நாளாக இங்கே இருக்கிறோம். அதாவது வந்து இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊர் மக்கள்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் அங்கே தூரத்தை இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து வந்துக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இப்போ எங்கள் ஊரில் எங்கள் அப்பா அம்மா கூட எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஃபுல் சப்போர்ட்டு. இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் எங்கெங்கே இருந்தாங்கன்னு ஒரு 2 நாளாக இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எல்லா காலேஜில் இருந்தோம், எல்லா ஸ்கூலில் இருந்தோம், பல கிலோமீட்டர் தாண்டி அவங்களாம் ஒரு போலீஸ் தடுப்பை மீறி வந்துட்டு கொண்டு இருக்கிறாங்க இங்கே எல்லாரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்படி சொல்கிறது, எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதில் வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். தொடர்ந்து வந்து இந்த பகுதிக்கும் சரி, போராட்டத்துக்கும் சரி முழுமையாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அதே போல அதுக்கு இதை சுற்றி தமிழகத்தில் கூடிய அனைத்து மக்களும் ஒன்று திரண்டிருக்காங்க. இதில் பல அமைப்புகள் வந்து தமிழ் ஆர்வலர்கள், பல அமைப்புகள், பல கட்சிகள் வந்து இதில் ஒன்று திரண்டிருக்காங்க. இதே நேரத்தில் வந்து தோழர்களும் சிலர் இழந்திருக்காங்க. அவங்களிடம் சில கேள்விகளை கேட்கலாம். தோழர்கள் சொல்லுங்க, இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள், பல விஷயங்களுக்கு வந்து பாடல்கள் மூலமாக தான் நீங்கள் வந்து பிரபலமானீங்க அப்படின்றதே சொல்லலாம். இப்போ இந்த போராட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? இதற்காக ஏதாவது பிரத்யேகமாக பாடல்கள் ஏதாவது தயாரிச்சு? இதுக்கான பாடல்கள் வந்து ஒட்டுமொத்த தஞ்சை பெல்ட்டு, இது தஞ்சை பெல்ட்டோட வருது. அப்போ தஞ்சை பெல்ட் என்பது மீத்தேன் எடுக்கிறது, அதன் மூலமாக விவசாயத்தை காலி பண்ணுறது தான் மத்திய அரசனுடைய திட்டமாக இருக்குது. இப்போ இந்த போராட்டம் இந்த அளவுக்கு வீழ்ச்சியை போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, ஜெட்லி அறிவிச்சார். கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க வந்து ஒரு 32 இடங்களில் இப்படி எண்ணெய்களை எடுக்கிறது அப்படின்ற திட்டம் வருது. அதுக்கு பிறகுதான் மக்கள் விழிப்புணர்வோட இந்த விஷயங்களை பார்க்குறாங்க. அப்போ மீத்தேன் என்பது, மீத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுன்றது, இப்போ அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துக்கிட்டே இருக்குதுங்க. அப்போ இதனால தான் இந்த மக்கள் வந்து இதை தடுத்து நிறுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோட, இன்னும் சொல்ல போனாக்கா 13வது நாளாக இன்னைக்கு மக்கள் எந்த வேலை வெட்டி கூட போகாமல் இது ஒரு மண்ணை காக்க வேண்டிய போராட்டன்ற அடிப்படையில் தான் மக்கள் குவிஞ்சு வேலை செய்கிறாங்க, இங்கேயே கூடியிருக்கிறாங்க. அதனால இது சம்பந்தமாக ஒரு பாடல் கூட நாங்கள் ஏற்கனவே பாடியிருக்கிறோம். அதை கூட உங்க முன்னாடி பாடுறோம். மண்ணை பிளந்திடுறா நம்ம நெஞ்ச பிளந்திடுறா, மீத்தேன் வாயுவை அள்ளி முடிக்க மண்ணை பிளந்திடுறா, நம்ம நெஞ்ச பிளந்திடுறா, மீத்தேன் வாயுவை அள்ளி குடிக்க மண்ணை பிளந்திடுறா, நம்ம நெஞ்ச பிளந்திடுறா. மாடு கட்டி போரடிச்சா மாலாது சன்னல் என்று ஆணை கட்டி போரடிச்ச அழகு அன்னை பூமியடா, என்ன எடுக்கிறன்னு மண்ணே எரியுதடா, மீத்தேன் எடுக்கிறன்னு ஊரே எரியுதடா, மண்ணை பிளந்திடுறான் நம்ம நெஞ்ச பிளந்திடுறான், மீத்தேன் வாயுவை அள்ளி குடிக்க மண்ணை பிளந்திடுறான், நம்ம நெஞ்ச பிளந்திடுறான். ஓடுகிற தண்ணி எங்கே, ஊசி வரப்பும் எங்கே, ஓடுகிற தண்ணி எங்கே, ஊசி வரப்பும் எங்கே, பாயும் ஊசி வரப்பும் எங்கே, தாவும் கண்ட மீனும் எங்கே, ஓடி வந்த ஆரெல்லாம் ஒரு குழஞ்சி போனதடா, எந்திரம் நுழையுதடா, நிம்மதி தொலைஞ்சதடா, மண்ணை பிளந்திடுறான் நெஞ்ச பிளந்திடுறான், மீத்தேன் வாயுவை அள்ளி குடிக்க மண்ணை பிளந்திடுறான், நம்ம நெஞ்ச பிளந்திடுறான். கண்ணெதிரே கருகுதடா கொள்ளையில வச்ச மரம், கண்ணை விட்டு மறையுதடா ஒன்னா விளைஞ்சனெல்லாம், ஊருக்கே உணவளித்த மாடு கட்டி சேரடிச்சோம், ஊருக்கே உணவளிக்க மாடு கட்டி சேரடிச்சோம், இப்போ சேரடிச்ச கால்கள் எல்லாம் தற்கொலைகள் செய்தடா, மண்ணை பிளந்திடுறான் நம்ம நெஞ்ச பிளந்திடுறான், மீத்தேன் வாயுவை அள்ளி குடிக்க மண்ணை பிளந்திடுறான், நம்ம நெஞ்ச பிளந்திடுறான், மீத்தேன் வாயுவை அள்ளி குடிக்க மண்ணை பிளந்திடுறான், நம்ம நெஞ்ச பிளந்திடுறான்.
இப்படி தொடர்ந்து விவசாயி மக்களுக்காக இன்னைக்கு தற்கொலைகள் பெருகுது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை ஒட்டி தொடர்ந்து எங்களுடைய பணியாக இப்படி பாடல்கள் மூலமா இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நோக்கத்துல இங்க வந்திருக்கிறோங்க. விவசாயத்தினுடைய நிலைகளை பற்றியும் தற்போது மத்திய அரசு அவருடைய கையாளக்கூடிய முறையை பற்றியும் ஒரு அழகான ஒரு சிந்தனையுள்ள ஒரு பாடலை பாடி அனைவரும் மனதையும் கவர்ந்திருக்காருன்னு சொல்லலாம். இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலைக்கான பாடலாகத்தான் பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமானது வலுத்து வரும் நிலையில் இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் வானக்கன்காடு பகுதியில் இன்னைக்கு ONGC கிணற்றில் திடீர் தீ விபத்தும் ஏற்பட்டிருக்கு. இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன, அது தொடர்பான தகவல்களையும் பதிவு செய்யுங்க அருண். நிச்சயமாக சரண்யா, இது பார்த்தீங்கன்னா நெடுங்காடு, வானக்கன்காடு உள்ளிட்ட 13 இடங்களில் இந்த பகுதி முழுக்க ONGC நிறுவனம், அதாவது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக திட்டங்களை தீட்டி தற்போது 13 வருடங்களுக்கு முன்பாக இந்த பகுதியில் கால் தடம் பதித்து விட்டார்கள். தற்போது தான் இந்த மக்களுக்கு இது தெரிய வந்திருக்கிறது. இந்த நேரம் பார்க்கும்போது வானக்கன்காடு பகுதியில் இன்று காலை அந்த பகுதியில் ஒரு 11,000 கன அடி அளவில் ஒரு ஆழ்துளை கிணறு போடப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள். அந்த ஆழ்துளை கிணறு போடப்பட்டு அங்கிருந்து எண்ணெய்கள் எடுக்கப்பட்டதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே அந்த பகுதியிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு வரக்கூடிய பகுதியில் ONGC ஒரு பைப்பு இணைப்பானது கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்க சிலர் கேட்கலாம், அது எந்த மாதிரி பிரச்சனைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பது குறித்து சொல்லுங்க. இப்போ அங்கே வானக்கன்காடில் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ அப்படின்றப்போ இங்கிருந்து பைப் லைன் கொடுத்ததா சொல்றாங்க. அங்கே எத்தனை வருஷமா இந்த ஆயில் கசிவானது ஏற்பட்டு இருக்கு? ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கசிவாகுதா இல்லை இப்போ கசிவாகுதான்னு தெரியல. ஆனால் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இப்போ காலையில் தீ பிடிச்சிருச்சு. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு விவசாயம் தான். இது பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதி தான். இப்போ இந்த மாதிரி மழையும் பெய்யலை. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழையும் பெய்யலை, தண்ணியும் ரொம்ப வாட்டர் லெவல்லாம் ரொம்ப கீழே போயிருச்சு. அதனால நாங்கள் விவசாயத்தில் விவசாயம் பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு மத்திய அரசாங்கம் இந்த ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டங்கிறத உருவாக்கி வச்சுருக்காங்க. முதல்ல மீத்தேன் வாயுன்னு சொன்னாங்க, அப்புறம் இப்போ ஹைட்ரோ கார்பன் சொல்கிறாங்க. இந்த திட்டம் எங்களுக்கு பலன் இருக்கா சார்? சொல்லுங்க. இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படின்றப்போ அந்த திட்டத்தினால இப்போ ஆயில் வெளியே வருதுன்னு சொல்றாங்க. அது எதுக்காக வெளியே வருது? அது உண்மையாவே அங்கிருந்து வர ஆயில் தானா, இல்லை ஏதோ சிலர் சொல்ற மாதிரி மக்களே ஏதோ அந்த ஆயிலாம் ஊற்றிட்டு கொளுத்தி விடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது என்ன நிலை, உண்மையான நிலை என்ன சார்? பூமிக்கு அடையில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி புதையுண்ட பொருட்கள் கீழே நிலத்தடியில் பாறைத்தட்டுகளுக்கு கீழே ஓடிக்கிட்டு இருக்கதா எல்லாருக்கும் தெரியும். அறிவியல் பூர்வமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் போன்ற நாட்களில் எண்ணெய் கிணறுகள் கீழேருந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டெல்டா பகுதிகளில் தான் அது பெரும்பாலும் அந்த எண்ணெய் கிணறுகள் இருக்குங்கிறது சர்வேயில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்ல மீத்தேன் எடுக்கிற திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. அது என்ன ஆகி போச்சு அப்படின்னா, மக்களுக்கு மீத்தேன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மீத்தேன் எடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய விவசாயம் பாதிக்கப்படணும்னு எதிர்ப்பு அதிகமாக கிளம்புனுச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மக்கள் எதிர்ப்பு அதிகமானோன்னு இந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்களுடைய ஏழ்மை, அறியாமை, படிப்பறிவின்மை இதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பேரை மாத்திட்டாங்க. மீத்தேன் திட்டம் அப்படிங்கிறத மாற்றி ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அது என்ன ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் கார்பன் இதை தான் சேர்த்து ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு சொல்ல போறாங்க. இப்போ கிடைக்கக்கூடிய மீத்தேன், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், பேரபின், மெழுகு, தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பனா கீழே அடியில் புதைஞ்சிருக்கு. இதை எடுக்கும் பொழுது எல்லாம் கசடா தான் வெளியே வரும். அதை வரும்பொழுது அதை எடுத்து தனித்தனியாக பிரித்து எடுக்க போறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நிலத்தடியில் இருக்கக்கூடிய பல கிலோமீட்டர், குறிப்பாக ஒரு 50-60 கிலோமீட்டர்னு சாதாரணமாக நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னா சயின்ஸை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக முடியாது இந்த நேரத்தில் செய்திக்காக. அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் எல்லாம் உறிஞ்சப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து தான் தமிழகத்துக்கு தேவையான அனைத்து நெல், சோளம், வாழை, தென்னை போன்ற எல்லா பயிர்களும் பயிரிடப்படுது. இங்கே வரக்கூடிய தண்ணி சரியா இப்போ அந்த ஆயில் வெளியாகிட்டே இருக்கு. நானும் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த கொந்தளிப்போட ஆயில் வெளியாகுது அப்படின்றப்போ அது உள்ள இருந்து வர ஆயில் தானா? அது இப்போ எடுக்கிறதுக்கான முயற்சினா இப்போ ஆயிலே வெளியே வந்துட்டு இருக்கா? அப்போ அது என்னன்னா சார், இயற்கையிலே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போர் போடுறோம், விவசாயத்தில் தண்ணிக்காக ஒரு போர் போடுறோம். போடும்பொழுது எர்த்தில் கீழே போகும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்படி ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, மழை நேரங்களில் பார்த்தீங்கன்னா போர்லேருந்து தண்ணி அதுவாக ஊற்றும். அதுபோல் இந்த இடத்துல என்ன உருவாகும்னா, அந்த கசடு வெளிவரும். அது இருக்கலாம் மேபி. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இருக்கலாம். ஆனால் என்ன சூழ்நிலை அப்படின்னா, இதை எடுக்கிறதுனால என்ன உருவாகும், ஒருவேளை நமக்கு இங்கே மீத்தேனே கிடைச்சாலும், ஆனால் நம்ம என்ன சொல்ல வர்றோம், மீத்தேன் கிடைச்சாலும் நம்ம எடுக்கலாமா அப்படின்னா, அப்படி எடுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் பாதிக்கப்படும். இன்னைக்கு விவசாயம் பாதிச்சுன்னா நாளைக்கு சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறது? சாப்பாடு தான் மெயின். இன்னைக்கு எனக்கு தேவை கரண்ட் தேவை, எனக்கு ஆடை தேவை, ஏசி தேவை, எல்லா வசதிகளும் நமக்கு தேவைப்படுது. ஆனால் எனக்கு தேவை குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்?
சரண்யா, நீங்க கேட்டிருப்பீங்க, தொடர்ந்து வந்து அந்த பகுதி முழுக்க வந்து தற்போது காலை முதல் வந்து தீ விபத்தான ஏற்பட்டிருக்கு. இது கடந்த 10 வருடங்களுக்கு முன்பாகவே மூட வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து ONGC நிறுவனம் மூலமாக வந்து தொடர் அறிக்கைகளை கொடுத்திருக்காங்க. இது மாதிரி காவல்துறைக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. இதுவரை வந்து மூடப்படாத நிலையில கால்நடைகளை அங்கே வந்து 3-4 கால்நடைகளை அந்த பகுதியில் வந்து இறந்திருப்பதாக தெரிவித்தார்கள். இதன் மூலமாக அந்த பகுதியில் வந்து ஒரு 7க்கும் மேற்பட்டோர் புற்றுநோயின் காரணமாக இறந்திருப்பதாகவும், அதற்கு காரணம் அந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கு காரணமே அந்த கசிவில் வந்து ஏற்படக்கூடிய துர்நாற்றம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த பகுதியில் உடனடியாக மூடவில்லை என்றால் அந்த பகுதி மக்களே வந்து இறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதாகவும் அந்த காலை நிலவரப்படி அந்த மக்கள் தெரிவித்த கருத்து சார். புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காக்குறிச்சியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து 13வது நாளாக இன்றும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்ட களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி அருண்.